Dear Vestigians, good morning, good morning, good morning. So welcome to the wonderful world of Vestige. So இன்னைக்கு an evening with crown அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த ப்ரோக்ராம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? எஸ், பிகாஸ் இன்னைக்கு வெஸ்டேஜோட விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதார சுதந்திரம் எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டே அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரை திங்க் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் டு த டாப் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் மிஸ்டர் கௌதம் பாலி, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ், மிஸ்டர் தீபக் சூத், நம்மளுடைய co-founder and director operations and marketing, Mr. Kanwarbir Singh, director and co-founder IT department. ஸோ இந்த மூன்று பேருமே இவங்க நினைச்ச எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு கண்கூடாக நம்ம முன்னாடி வந்து லைவா கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நாளைக்கு நம்ம எங்க இருக்க போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய அடுத்த 5 வருஷம், இதுதான் நம்மளுடைய அடுத்த 10 வருஷம். அப்ப ஃபியூச்சரை முதல்ல டிசைட் பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல வெஸ்டீஜ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை டிசைட் பண்ணி அதுக்கேற்றாறு போல இன்னைக்கு நம்மளுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை நிறைவு செய்யக்கூடிய அந்த தகுதியும் இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில யார்கிட்ட இருக்குன்னா டெஃபினட்டா வெஸ்டீஜ் கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு இன்னைக்கு ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த வகையில இன்னைக்கு மாதம் புதுசா இன்னைக்கு எத்தனையோ அச்சீவர்ஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு சான்று தான் நம்ம லாஸ்ட் சண்டே நம்ம பண்ண அச்சீவர்ஸ் மீட். ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட்ல மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட அச்சீவர்ஸ் இருந்தாங்க. அன்னைக்கு நம்ம ஆக்சுவலா லைவ் பண்ணது கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேல நம்மளுடைய அச்சீவர்ஸ் வந்து நம்ம ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணோம். ஸோ அதையும் தாண்டி அடுத்து எஸ், இந்த பிசினஸ்ல ஆத்ம நிர்பார் சக்சஸ் பிளான் சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுமா அப்படின்னா அதுவும் நடக்கும் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த அன் ஈவினிங் வித் கிரவுன். ஸோ ஒரு கிரவுன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் ஒன்ஸ் இந்த கிரவுன் லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அடையும் பொழுது உண்மையான அந்த பொருளாதார சுதந்திரத்தை அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ரியல் லீடர்ஷிப் பில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப எத்தனை விதமான வருமானங்கள் இன்னைக்கு வெஸ்டீஜ் கொடுக்குதோ எக்ஸப்ட் இந்த எலைட் கிளப்கான போனஸ் தவிர மீது எல்லா விதமான போனஸும் இன்னைக்கு ரியலி வெஸ்டீஜ் மூலமாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு லைம்லைட், அந்த லைம்லைட் அப்படிங்கிறது என்ன, மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அண்ட் ஈவினிங் வித் கிரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா எஸ், கோயம்புத்தூர் மண்ணில் பிறந்து வளர்ந்து பிஃபார்ம் MBA இந்த பட்ட படிப்புகளையும் படிச்சு ஸோ ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மட்டுமே கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலாக சில கம்பெனிஸ்ல அவர் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஆனா இத்தனை வருஷங்கள் இந்த டைரக்ட் செல்லிங்ல இருந்தும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆர் மேபி அவருடைய அந்த கனவுகள் அதெல்லாம் வந்து நனவாக்கக்கூடிய விதத்துல பெரிய ஒரு பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் அவருக்கு வந்து பெருசா கிடைக்கல. அப்ப அந்த நேரத்துல தான் வெஸ்டீஜ்ங்கிற ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சது. எப்பன்னா 2016 மே மாதம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இத்தனை வருஷங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனையோ பிசினஸ்லாம் அவர்லாம் பண்ணியிருந்தால் கூட பட் வெஸ்டீஜ் ஜாயின் பண்ணும்போது அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 13 லட்சம் ரூபாய் கடனாளி. ஸோ யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 13 லட்சம் ரூபாய் கடனோட ஒரு நம்பிக்கையோட வெஸ்டீஜ் பிசினஸ் ஆரம்பிச்சு எஸ் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சக்சஸ் பிலீஃப், அதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக இவரை வந்து இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நிறுத்தியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக வெஸ்டீஜ் ஜாயின் பண்ணி அவருடைய 50வது மாதம். ஸோ என்ன ஒரு பெஸ்ட் கோஇன்சிடென்ஸ் பாத்தீங்களா. ஸோ இந்த 50வது மாதம் அப்படிங்கும்போது அவருடைய வெஸ்டீஜ் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் அவர் சேர்ந்த பொழுது அவருடைய வருமானம் அப்படிங்கிறது 1712 ரூபா. ஸோ எல்லாருக்குமே அந்த ஸ்லோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 1700 அவருடைய வருமானம் ஆரம்பிக்கும் பொழுது அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து அவருடைய ஹையஸ்ட் இன்கம் வெஸ்டீஜ் மூலமாக கிட்டத்தட்ட 2.5 lakhs. ஸோ இமேஜின் பண்ண முடியுதுங்களா, 1700ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் வெஸ்டீஜ் மூலமாக அவர் வந்து இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்காரு.
அப்ப இத்தனை வருஷங்கள், எத்தனையோ ஆண்டுகள் அவர் என்னவோ பிசினஸ், ஏதோ ஒரு வேலை இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட அது எல்லாத்துலயுமே ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாத விஷயம் இன்னைக்கு அவரால் வெஸ்டீஜ்ல செய்ய முடிஞ்சது அப்படிங்கும்போது இதே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வெஸ்டீஜ் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். ஸோ வெஸ்டீஜ் மூலமாக அவருக்கு பிடிச்ச பலனோ கார், ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் டு 10 lakhs ஒர்த்தான டாப் அண்ட் மாடல் பெலனோ கார் வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்ல, இப்பவும் என்ன அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம், இது என்னோட ஒரு ஆரம்பம். ஸோ இந்த ஆரம்பம், இதற்கப்புறம் இன்னும் நான் என்னோட லைஃப்ல த்ரூ வெஸ்டீஜ் நான் வந்து பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இன்னைக்கு அவரோட அந்த வெற்றி பாதை, இது வரைக்கும் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சொல்ல இருக்கார். So ladies and gentlemen, join me to welcome the Crown Director from Coimbatore, Mr. Sugavaneshwar, for his success story. We welcome you, sir. Very good morning, friends. I welcome you all for the fantastic evening. So இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பிளேஸர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்டோரியை பண்ணணும்னு நான் நினைச்சது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 years ட்ரீமுங்க. ஸோ இந்த 20 years ட்ரீம் வந்து இன்னைக்கு நனவாக இருக்குது. கண்டிப்பா ஐ எம் மோர் பிளஸ்டு. ஸோ சார் சொன்ன மாதிரி என்னோட நேம் சுகனேஷ், பேசிக்கலி பிஃபார்ம் MBA கிராஜுவேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐம் கோயிங் டு டேக் யூ அனதர் ஒரு 30 to 45 minutes இந்த செஷன் வந்து நான் எடுத்துக்க போறேன். என்னால ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த 45 minutes முடியும் போது ஆஃப்டர் ஆல் இந்த பர்சன் ஜெயிச்சிருக்காருன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்க எடுத்துட்டு போவீங்க. அதுல ஐ எம் 100% கான்பிடன்ட். பிகாஸ் ஏன் இப்படி சொல்றாருன்னு உங்களுக்கு தோணும். இன்பிட்வீன்ல என்னோட ஜெர்னி கேட்கும்போது யூ வில் ஃபீல் எஸ், நம்ம வந்து இந்த பர்சனை விட பெட்டரா தான் இன்னைக்கு இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு பெரிய உத்வேகத்தையும் உங்களுக்கு இன்னைக்கு என்னால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். So with God's blessing, I'm going to start up the session. So, sir, சொன்ன மாதிரி basically I am a BPharm graduate. BPharm முடிச்சிட்டு MBA பண்ணிருந்தோம். MBA பண்ணிட்டு I have started as a medical representative. எப்பன்னு கேட்டீங்கன்னா in the year of 2001. ஆக்சுவலா பேசிக்கா ஐ எம் ஃப்ரம் ஈரோடுங்க. ஈரோடு பக்கத்துல பவானிங்கிற ஒரு ஊரு. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இருந்தே வேலைக்கு போகணுங்கிற ஒரு தாட் வந்து அப்போ இருந்தே இருக்கும். அதாவது காலேஜ் படிக்கும் போதே நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கலுக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு லீவ் விடுவாங்க இல்லையா, அந்த லீவ்ல நான் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் கோயம்புத்தூர்ல. அதுதான் என்னுடைய லைஃப்ல முதல் லாங் டிராவல். சரிங்களா, சாப்பாடெல்லாம் பார்சல் கட்டி எடுத்துட்டு போனோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிராவல் பாத்தீங்கன்னா பவானில இருந்து கோயம்புத்தூர் வருது, லாங் டிராவல். ஸோ அந்த மாதிரி ஒரு வந்து அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காட் அ ஜாப் மெட்மேனர் ஆர்கானிக்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனில, அதை ஃபர்தரா பேசுவோம். ஸோ என்னோட கேரியர் வந்து மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா ஸ்டார்ட் பண்ண உடனே, இப்போ நீங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஊருக்கு வந்திருக்கீங்க, ஒரு இன்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபேமிலியில என்ன பண்ணுவாங்க, பையன் ரொம்ப நல்ல பையன், அதனால வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்து லாக் பண்ணிடணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த விஷயம் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க பாக்குற ஸ்கிரீனு. ஸோ இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இல்லை, நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும், அது உங்களோட சாய்ஸ் கொடுத்துறேன். இது என்னுடைய மேரேஜ் ஸ்டார்ட் பண்ண லைஃப். இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க நிறைய பேரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய தேடுதல் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2001 நான் கோயம்புத்தூருக்கு வரேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்ங்க. இந்த 20 இயர்ஸ்ல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளை வந்து இங்க உங்களுக்கு ஷேர் பண்ணா அது பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பண தேடுதலுக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணதான் பாத்தீங்கன்னா மெட்மேனர் ஆர்கானிக்ஸ்னு ஒரு கம்பெனில ஐ ஹவ் ஸ்டார்டட் ஆஸ் அ மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ். ஒரு 4 months வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. என்னோட தேடுதல் என்னது, நமக்கு பெரிய அளவுக்கு பணம் பண்ணணும், அது போக வேலைக்கு போக கூடாதுங்கிற ஒரு தாட் வந்து டே 1ல இருந்தே இருந்தது. அப்போ அந்த சர்ச்சிங் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஐ ஹவ் ப்ரொமோட்டட் வேற ஒரு கம்பெனி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எதுன்னு கேட்டீங்கன்னா கிளென்மார்க் பார்மசூட்டிக்கல்னு ஒரு ரெப்யூட்டட் கம்பெனில ஐ ஹவ் செலக்டட் இன் கோயம்புத்தூர்ல.
அப்போ ஒரு 4 இயர்ஸ் வந்து கிளென்மார்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணோம், ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஃபேண்டாஸ்டிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட லைஃப்ல நான் முதல்ல சம்பாரிச்சு வாங்கின ஒரு 2 வீலர்னு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் 50. ஈவன் எங்களோட ஜெனரேஷன்லயே சொல்லலாம், எங்களோட ஜெனரேஷன்ல நாங்க வாங்கின முதல் வெஹிக்கிள் டிவிஎஸ் 50. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா என்னோட கிளென்மார்க் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கும்போது, அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரி கிளென்மார்க் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் கோயம்புத்தூர் டு ஊட்டி, கூடலூருங்கிறது இப்போ ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல கூடலூர் போய் வந்ததுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்க் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் என்னோட டோட்டல் பாடியும் டெட் பாடி மாதிரி ஆயிடுச்சு. என்னால எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ண முடியல. அப்ப எல்லாத்துக்குமே வீட்டுல இருக்கவங்க தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஐ ஃபோர்ஸ் டு ரிசைன் கிளென்மார்க். அப்போ என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஃபார்மசி படிச்சேன் இல்லையா, உடனே லோக்கல்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட டைப் பண்ணிட்டு ஒரு காப் சிரப் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சேன். அது பாத்தீங்கன்னா இருமிட்டே போயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா சரி நம்ம இன்கம் போடாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்னோட தேடுதல் அப்ப ஆரம்பிச்சது. புனிபயோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த சாக்ஸ் போட்டீங்கன்னா 10 நாளைக்கு துவைக்க வேண்டியதுல, அதுல இருக்கிற இன்னர் போட்டீங்கன்னா வருஷத்துக்கு துவைக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அந்த பிசினஸ் வந்து ரொம்ப தீவிரமா ஸ்டார்ட் பண்ணேன். அதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவு பணம் பண்ண முடியல. ஆனா நெட்வொர்க்ல அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி எனக்கு வந்து அது வந்து புரிய வச்சுது. தென் பாத்தீங்கன்னா அஜெண்டா கேர்னு ஒரு கம்பெனில வந்து என்ன கூப்பிட்டாங்க. அஜெண்டா வாட்ச் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த கம்பெனில இது மாதிரி நீங்க நல்லா பண்றீங்க, வாங்க இந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப அந்த அஜெண்டா கேருக்குள்ள நான் போறேன். Friends, you may not believe, within 3 months பீரியட்ல 900 பீப்புளை வந்து என்ட்ரி கொண்டு வந்தேன். அப்ப எனக்கு பிசினஸே தெரியாது, ஆனா 900 பீப்புள்ஸ் வந்து என்ட்ரி கொண்டு வந்து அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். பட் அதுவும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, லெஃப்ட் ரைட்னாங்க. ஸோ லெஃப்ட் ரைட்ல போயிட்டே இருந்தது, சென்டர்ல நான் இருந்ததே மறந்துட்டேன். அதனால என்னன்னா லெஃப்ட்லயும் சரி ரைட்லயும் சரி என்ன வாங்கி விட்டுட்டு சென்ட்ரல் இருக்கவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் லாஸ். எப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? அசோக் சார் இடையில பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, 13 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்காருன்னு, ஏதோ அசெட் வச்சிருக்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அதோட ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் அஜெண்டா கேர்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? அந்த அஜெண்டா கேர்ல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்துட்டு அந்த அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தவர் பாத்தீங்கன்னா ஃபாரடே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, மேனுஃபேக்சரர் ஆஃப் ஓசோனேட்டர். அவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன மார்க்கெட்டிங் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. மார்க்கெட்டிங்குள்ள இறங்குறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், ரொம்ப தீவிரம். அப்படி ஒர்க் பண்ணதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த பிசினஸ் கொண்டு போனோம். ஸோ அதுல என்ன ஒண்ணு சொன்னாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன், தயாரிக்கிறதுக்கு தயாரிக்கிறவங்களுக்கு 50%, விற்கிறவங்களுக்கு 50% சொல்லி சொன்னாங்க. அதனால அந்த கம்பெனில இறங்கி நிறைய ஒர்க் பண்ணி பயங்கரமா ப்ரொமோட் பண்ணோம். ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, தயாரிக்கிற செலவு அதிகமாயிடுச்சு, விற்கிறது நீ ஒருத்தம் தானே, வாய் தானே பேசுது, வாய் பேசுறதுக்கு கம்மி தான், பொருளுக்கு அதிகம்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஐ கேம் அவுட். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அகைன் ஐ ஸ்டார்டட் எட்டர்னா டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணோம். நான் படிச்சது பிஃபார்ம், ஆனா இருக்கிற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா சம்மந்தமே இருக்கு. ஸோ ஓசோன் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு போயிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, காத்துல பணம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓசோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஓசோன்லயும் பெருசா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய 7 இயர்ஸ் லைஃப்ல வந்து வேஸ்டா போச்சு அந்த ஃபீல்டுல. இன்பிட்வீன்ல பாத்தீங்கன்னா ஆம்வே ஒரு நண்பர் வந்து மீட்டிங் கூப்பிடுறாரு, போய் உட்கார்றேன். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி பார்த்தோன்னா, ஓ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு போல இருக்கு, இந்த முயற்சி ஜெயிச்சிடலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில இறங்குறேன். ஒரு பர்சன்டேஜ் 9% ஒரு 11 வரைக்கும் போறேன். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனில வந்து சொல்லிட்டாங்க, இவர் வந்து வேற என்ன பண்ணிட்டே பண்றாரு, அதனால இவருக்கு அந்த வேலை கூடாதுன்னு. ஒண்ணு கம்பெனியா ஆம்வேவான்னு ஒரு காலகட்டம் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது குவிட் பண்ணிட்டு கம்பெனிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தென் பாத்தீங்கன்னா வி ஸ்டார்டட் ஆல்பா விண்மில்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க, காத்துலயே பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் விண்மில் மேனுஃபேக்சர் பண்ணோம். அதுவும் எனக்கு தெரியாது. சரிங்களா? என்ன ஒன்னே ஒண்ணு தெரியும்னா, எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, காப்பி அடிக்க தெரியும். ஆனா இதுல எதுவுமே காப்பி அடிச்சா பணம் வர்ற மாதிரி இல்ல. அதனால காத்துல இருந்து வெளியில தூக்கி போட்டாங்க. சரி அப்ப வேற ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே, நம்ம இன்கம் வேணுமே, இதெல்லாம் ஒண்ணு பண்ணணும். இப்ப நீங்க நிறைய பேர் தேடுதல் இருக்கீங்க இல்லையா, எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடலாம், இதுல சம்பாதிச்சிடலாம், அதுல சம்பாதிச்சிடலாம், அதுல சம்பாதிச்சிடலாம், அந்த மாதிரி தேடுதல் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்ங்கிற ஒரு இதுல பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆனோம். அதுல நிறைய ஒர்க் பண்ணி பார்த்தோம். அதுல என்னால சக்சஸ் பண்ண முடியல. தென் again I started Amway.
சரி போவோம் ஆம்வேல இந்த வாட்டி ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஆம்வே ஃபார் 2010 நினைக்கிறேன், 2009 சம்திங் லைக் ஸ்டார்டட். ஒரு 6-7 இயர்ஸ் நான் வந்து டிராவல் பண்ணேன். அதுல வித்தின் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல கிட்டத்தட்ட 7000 பீப்புள் கொண்டு வந்து பிளாட்டினம்ங்கிற டபுள் ஈகிள்ங்கிற ஒரு லெவல்ல பிளாட்டினம் லெவல் வந்தோம். பட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா பெருசா இன்கம் வராது அப்படின்னு தெரிஞ்சது. அதனால என்னன்னா எனக்கு நிறைய பாடங்கள் கத்துக் கொடுத்தது. அந்த இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அந்த கம்பெனி ஆகட்டும், டைரக்ட் செல்லிங்னா என்ன, இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இதோட விஷன் எப்படி இருக்க போகுது, முதல்ல நான் எப்படி இருக்க போறேன், எனக்கு நம்பிக்கை எல்லாமே கொடுத்தது. ஆனா வருமானம் மட்டும் கொடுக்கல. வருமானம் கொடுக்கலன்னா வீட்டுல ஒத்துக்குவாங்களா? என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஐ ஹவ் ஸ்டார்டட் ஏவிஎன் ப்ரமோட்டர்ஸ். ஃபேமிலியின் பேர்ல ஏவிஎன் ப்ரமோட்டர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். என்னது, நிலத்தை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை விற்க போனோம். அது என்னன்னு தெரியல, ஏவிஎன் ப்ரமோட்டர் ஆரம்பிச்சதோட சரி கிட்டத்தட்ட 1 வருஷம் உழைக்கல, ஒரு சைட் கூட விற்கல. அப்ப என்ன பண்றது? சரி நம்மளாலதான் சைட் போட்டு விற்க முடியல, அதுக்கு நிலத்துலதான் விற்க முடியல, மலையில போனா ஜெயிச்சிடலாம்னு ஒரு நண்பர் சொன்னாரு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு அத்திகா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனில போய் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணேன். கோத்தகிரியில ஃபார்ம் ஹவுஸ், அதுக்காக பிளான் பண்ணோம். சரி மலையில போனா ஜெயிச்சிடலாம்னு சொல்லி போறோம். அதுல ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் இங்க இருந்து கூட்டிட்டு போவேன். என்கிட்ட பணம் இருக்காது, பெட்ரோலுக்கு போடணும், செலவுக்கு போடணும், அவங்க எல்லாம் போட்டு கூட்டிட்டு போய் சாப்பிடலாம் வச்சுட்டு திரும்ப வந்துருவேன். ஒரு 3-4 பேர் சைட் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 பேர் சைட் வாங்கினாங்க. என்கிட்ட இல்ல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறவருக்கு வாங்குறதுக்கு பதிலாக டைரக்டா கம்பெனிலே வாங்கினா நமக்கு இன்கம் போயிருமேன்னு சொல்லிட்டு ஓவர்லுக் பண்ணி வாங்கினாங்க. அது எனக்கு தெரியல. அப்போ அதுவும் போச்சா. இதெல்லாம் ஒரு 20 வருஷம். சரியா, வேற வழியே இல்லை. ஒரு 15-20 பேரை வச்சு வேலை பார்த்தோம். இந்த ஆல்பா பவர்ல பாத்தீங்கன்னா 20-30 பேர் வேலை பார்த்தாங்க. பெரிய கம்பெனிஸ் இருந்தது, மேனேஜர் ஓனருங்கிற ஒரு கெத்து இருந்தது, ஓனருங்கிற ஒரு ஸ்டைல் இருந்தது, ஒரு சேர் இருந்தது. ஆனா 13 கிரெடிட் கார்டு இருந்தது. அதோடைய நெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா அசோக் சார் கேட்ட கேள்விக்கு பதில், என்னுடைய 20 வருட தேடுதல்ல எனக்கு கிடைச்ச பலன் கிட்டத்தட்ட ஒரு 13-14 லட்சம் ரூபாய் கடன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். வேற வழி இல்ல, ஃபேமிலி இருக்கு, இன்கம் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்றதுன்னு தேடுதல்ல இருக்கும்போது ஒரு சித்ரா ஸ்கேன்ஸ் ஒரு ஸ்கேன்ஸ்ல ஒரு பிஆர்ஓ டாக்டர், பிஆர்ஓ வேலைக்கு போறேன். பிஆர்ஓன்னா பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர், இங்கிலீஷ்ல சொல்லலாம். தமிழ்ல சொன்னா நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் சிச்சுவேஷன் மாறிடுச்சு, உங்களுக்கு சாய்ஸ் விட்டுக்கிறேன். அதுதான் என்னோட சேலரி 10,000 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இது வரைக்கும் நீங்க கவனிக்கலன்னா பரவாயில்ல, இனி ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. என்னோட தேடுதல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40,000 சம்பளத்துல இருந்தோம், பிளாட்டினமா இருந்தோம், எவ்வளோ டீம் எல்லாம் ஹேண்டில் பண்ணோம். ஆனா 10,000 ரூபாய் சேலரிக்கு வந்தாச்சு. வீட்டு வாடகை பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் வீட்டு வாடகை. கோயம்புத்தூர்ல 4,000 ரூபாய் வச்சுட்டு ஃபேமிலி ரன் பண்றது. எங்க ஊர்ல கஷ்டம், உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு டஃப் டைம்ல இருந்துட்டு இருக்கும்போது கோட்டக் இன்சூரன்ஸ், சரி இன்சூரன்ஸ்ல போனா ஜெயிச்சிடலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கோட்டக் இன்சூரன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணி பயங்கர தீவிரமா படிச்சு ஏஜென்சி பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் போனோம். கிட்டத்தட்ட என்னோட 20 வருட தேடுதல் பாத்தீங்கன்னா நெட் ரிசல்ட் தான் 13 லட்சம் ரூபாய் கடன். 13 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும்போது 10,000 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறப்ப எகைன் இந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிற பிசினஸ் என் வாழ்க்கைக்குள்ள வந்தது. ஏன் இதை திரும்ப சொல்றேன்னா 4 முறை எனக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு வந்தது. 3 முறையும் இதை நான் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சேன். பட் அந்த வேஸ்டேஜ் தான் இன்னைக்கு எனக்கும் என்னோட தலைமுறைக்கும் லைஃபை கொடுத்துருக்கு. ஸோ நீங்க யாருக்கிட்டே போய் பேசுறீங்க, அவங்க வேஸ்டேஜ்ன்னு சொல்றாங்கன்னா இஸ் த ரைட் ப்ராஸ்பெக்ட், அவரை விட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட 20 இயர்ஸ் ஆஃப் ஜெர்னி. இப்போ வெஸ்டேஜ்ல என்ன கிடைச்சிருக்கு, என்ன கிடைச்சிருக்கு பார்ப்போம். இதுதான் என்னுடைய நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நிறைய பேர் இன்னும் இயங்கிட்டு இருக்காங்க, சக்சஸ் பண்ணிருக்காங்க, ஆனா பணம் சம்பாதிக்கல. ஐ வாஸ் அச்சீவ்ட் என்ன பிளாட்டினம் வித் டபுள் ஈகிள் நான் ஆன்வே பண்ணதோடைய ஸ்கிரீன் தான் பாக்குறீங்க. அப்ப பிளாட்டினம் போறேன் டெல்லி எங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. சரிங்களா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி ட்ரிப்பா ஃபாரின் போனது. அதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் சொன்ன அந்த விண்மில். நம்ம ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த காத்துல பணம் வரும்னு சொன்னாங்க. டொமஸ்டிக் விண்மில் மேனுஃபேக்சர் பண்ணோம். இந்த ப்ராடக்டா என்னன்னு தெரியாது, இது எப்படி வேலை செய்யுன்னு தெரியாது, ஒரே ஒரு நம்பிக்கையை பண்ணிடலான்னு
ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட் எடுக்க முடியல. ஸோ இதுல பெரிய அளவுக்கு லாஸ் ஆனது உண்டு. சரிங்களா? இப்போ வெஸ்டேஜுக்குள்ள வர்றேன். சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி சார் சொன்னாரு. அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட முதல் படி விஐபி அட்டன் பண்ணேன். நிறைய விஐபி அட்டன் பண்ணேன். தென் பாத்தீங்கன்னா விஎல்சி அட்டன் பண்ணேன். விஎல்சி அட்டன் பண்ணோம். தென் பாத்தீங்கன்னா HSLP அட்டன் பண்ணோம். தென் பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் வெல்னஸ் சிம்போசியம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நாலேஜ் எனக்கு கிடைச்சது. வெஸ்டேஜ் சம்பந்தமாகவும் அல்லது இந்த பிசினஸ் சம்பந்தமான நாலேஜ் எல்லாமே எங்க கிடைச்சதுன்னா, நான் முன்னாடி எடுத்துக்கிட்ட விஐபி, விஎல்சி அண்ட் HSLP, தென் பாத்தீங்கன்னா அந்த வெஸ்டேஜ் உடைய ஹெல்த் செமினார், இதுலதான் எனக்கு நாலேஜ் கிடைச்சது. அதன் மூலயமா ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு தி பீப்புள். டீம் வந்து வர ஆரம்பிச்சது, டீம் க்ரோ ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் நம்மளுடைய. இது எல்லாம் நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, அதை அப்படியே கொண்டு வந்து நம்மளோட டீம்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதோட ரிசல்ட் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க போறீங்க. என்னன்னா, ஸோ நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மே 2016. ஸோ என்னோட முதல் மாத வருமானம் 1972 ரூபாய். சரிங்களா? இரண்டாவது அப்படியே கிராஜுவலா பிசினஸ் பண்ணிட்டே இருக்கோம். 1 இயருக்கு அப்புறம் என்னோட மந்த்லி இன்கம் 71,612. ஆஃப்டர் 24 months அப்பயும் நான் வேலைக்கு போறது விடல. என்னோட சேலரி 12,000 ரூபாய் தான். சேலரி வேலைக்கு போய்கிட்டு வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு போய்கிட்டே இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா திரும்பவும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா முன்னாடி வாங்கின அடி அது மாதிரி அப்படி ஒரு சிச்சுவேஷன். அப்படியே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட 24வது மாதத்துல என்னோட மந்த்லி இன்கம் 94,000 கிராஸ் ஆச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்போ சரி, இன்னொரு 3-4 months பார்ப்போம். என்னைக்கு 6 மாசம் 1 லட்சம் ரூபாய் தொடர்ந்து வெஸ்டேஜில் வருதோ அன்னைக்கு ரிசைன் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து என்னோட 36வது மாதத்துல மந்த்லி இன்கம் 1,79,000 வந்தது. லாஸ்ட் ஜூன்ல என்னோட இன்கம் 2,46,000 வந்தது. சரிங்களா? நான் மெயினா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த லாக்டவுன் இன்கம் பத்தி நான் சொல்றேன். இந்த லாக்டவுன்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, ஃப்ரெண்ட்ஸ், மதர் வந்து கொஞ்சம் சீரியஸா இருந்தாங்க, கொஞ்சம் ட்ரபுளா இருந்தது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்ச் இந்த பிசினஸ் வந்து அப்படியே பண்ணி மார்ச், உங்களுக்கு தெரியும், மார்ச் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மதர் வந்து கொஞ்சம் சீரியஸான உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்போ வந்து ஏப்ரல் மாசம் ஃபுல்லா அங்க டிரான்ஸ்போர்ட்டிங் போயிட்டு வந்துட்டே இருந்தேன். மே 29 பாத்தீங்கன்னா அவங்க இல்லை. ஆனா இந்த 90 days பாத்தீங்கன்னா நான் எந்த விதமான ஒர்க்குமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி அங்க போறது, ஹாஸ்பிட்டல் போறது, வீட்டுக்கு வர்றது, இந்த ஒர்க் மட்டும்தான். இந்த 90 days பீரியட்ல என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா 4 lakhs வந்தது. அந்த இடத்துலதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சது. என்ன நடக்குது? நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம வெளியிலேயே போகலையே, என்ன நடக்குது? டீம்ல இருக்கிற பீப்புள்லாம் என்னோட டவுன்லைன்ஸ் எல்லாம் போன் பண்ணி சொல்லுவாங்க, சார் நீங்க தயவு செஞ்சு வெளியில வர வேண்டாம், நீங்க உங்க ஒர்க்க பாருங்க, நாங்க இங்க இருக்கோம், நாங்க பிசினஸ் பண்றோம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் செல்லிங்ல வெஸ்டேஜ்ல நான் விதைச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை விதைச்சிருக்கேன். நீங்க இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்லயும் மக்களை தான் விதைக்க போறீங்க. மக்கள் விருட்சமா வளர போறாங்க, உங்களுடைய வருமானம் வளர போகுது. சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும். என்ன காலகட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், நல்லா பண்ணோம். எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு வரும். பட் இந்த காலகட்டத்தை நீங்க தாண்டிட்டீங்கன்னா லைஃப்ல வந்து பெரிய அளவுக்கு குரோத் ஆகுறத நீங்க நினைச்சாலுமே தடுக்க முடியாது. என்ன காலகட்டம் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப வேகமா, ரொம்ப ஆக்ரோஷமா, ரொம்ப நம்பிக்கையோட வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது மாதிரி பிசினஸ் நடந்துட்டு இருக்கிற டைம்ல நான் வந்து 2016 மே நான் வந்து இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்டோரி சொல்லலாம் நினைக்கிறேன். சொன்னேன் இல்லையா, என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிற நபர்கள் கூட இந்த மாதிரி நீங்க இருந்தா ஜெயிச்சிட முடியும்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்துக்கு நீங்க வர போறீங்க. அதை பத்தி தான் இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். என்னன்னா,
2010ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 13 லட்சம் ரூபாய் கடன். சரியா? அப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கோம். என்னோட டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அமைஞ்சது எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியூர்ல தான் அமைஞ்சது, இல்ல லாங் டிஸ்டன்ஸ்ங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நடந்த ஒரு 2-3 இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால 2-3 இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்ப 10,000 ரூபாய் இன்கம், வீட்டு வாடகை 6,000-7,000 போயிடும். கையில் 200 நாகர்கோயிலுக்காரங்க கோச்சிக்க கூடாது, பட் நடந்தது. நாகர்கோயில்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு இன்கம் நான் பண்ணலாம், ஒரு பிசினஸ் இருக்கு, இதை பத்தி நான் உனக்கு சொல்லணும், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். சரியா? நான் இங்க இருந்து கிளம்பி போறேன். மேபி ஒரு 400 rupees இருக்கும்னு நினைக்கிறேன் கையில. இங்க இருந்து கிளம்பி போறேன். அங்க போய் கவர்மெண்ட் பஸ்ல தான் போறேன். போயாச்சு. காலையில 6 அவர் சொன்னாரு 7 o'clock வந்துருங்க, மார்னிங் 7 மணிக்குள்ள வந்துட்டா பாத்துடலாம்னு சொல்றாரு. சரியா? நான் பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போறேன்? கரெக்டா ஒரு 5 மணிக்கெல்லாம் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் போயாச்சு. பப்ளிக் டாய்லெட்ல போய் குளிச்சாச்சு. இப்ப சிரிச்சிட்டு சொல்றேன் பப்ளிக் டாய்லெட்ல குளிச்சேன்னு, பட் அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் தெரியும். சரிங்களா? பப்ளிக் டாய்லெட்ல குளிச்சுட்டு கிளம்பிட்டு ரெடியா இருக்கோம். 7 மணிக்கு நான் அவருக்கு போன் பண்றேன். அவர் சொல்றாரு ஒரு 10 நிமிஷத்துல வந்துறேன்னு சொல்றாரு. எத்தனை மணிக்கு வந்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? லைவ் நீங்க யாராவது ஷேர் கொடுக்க முடியுமா? என்ன மோட்டிவேட் பண்ண முடியுமா? எத்தனை மணிக்கு அவர் வந்திருப்பாருன்னு உங்களுக்கு தோணுது? நான் 5 மணிக்கு போயிட்டேன். 2 மணி நேரம் கழிச்சு தான் கூப்பிடுறேன், வந்துட்டேன்னு சொல்லிட்டு 6:50 அவர்கிட்ட பேசுறேன். அவர் 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்றாரு. எத்தனை மணிக்கு வந்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் வேணாலும் சேட் பண்ணுங்க, 1 or 2 people. மேபி காலையில 8 மணி, 9 மணி, 10 மணி. ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டர்ன் வரதுக்கு 200 ரூபாய் தான் இருக்கு. 9 AM கொடுத்துருக்கீங்களா? ஃபேண்டாஸ்டிக். வேற காலையில சாப்பிடல. 10 AM வேற மத்தியானம் 1 மணி. சரிங்களா? சாயந்தரம் 7 மணிக்கு போன் அடிக்கிற ஒரு சுவிட்ச் ஆஃப் இருக்கு. 3 வேளை சாப்பிடல. ரிட்டர்ன் வரதுக்கு பஸ்ஸு காசு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. சரிங்களா? ஆனா கிளம்பி வரேன். சரிங்களா? வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டேன். திரும்ப வேலை முடிச்சுட்டு 4 மணிக்கு ஃபீல்டுக்கு போயிட்டேன். இது ஒண்ணு. இது மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆம்பில பிளாட்டினம் போட்டெல்லாம் போட்டாச்சு. அப்போ அது மாதிரி ஒரு பெரிய டீம். இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் ரூபாய் கடன் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர். அந்த மாதிரி ஒரு கெத்துல இருந்தாச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெருசா இன்னைக்கு இந்த கோட் இதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு எனக்கு போன் வரும். சரிங்களா? யாராவது ஒரு டவுன்லைன்ல பேசிட்டு இருப்பேன். என்ன பேசணும்னா, நீங்க 1 லட்சம் சம்பாதிச்சிடலாம், 50,000 சம்பாதிச்சிடலாம், 2 லட்சம் சம்பாதிச்சிடலாம் பேசிட்டு இருப்போம். அங்கிருந்து போன் வரும். போன் வந்தோம்னா தூய தமிழ்ல நம்ம மக்கள் பேசுவாங்க. வட்டி பணம் கொடுக்கலையா, அந்த பணம் கொடுக்கலையா, இந்த பணம் கொடுக்கலையான்னு. அது கேட்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஜெர்க் ஆகும், உள்ளுக்குள்ள ஓடும். ஆனா வெளியில ஆப்போசிட்ல இருக்கிற உட்கார்ந்து சொல்ல முடியுமா? நானு எனக்கு பின்னாடி ஒரு வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பட் இது வரைக்கும் வரும். உள்ள முழுங்கிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் தனி வாங்கி குடிச்சிட்டு. ஆனா எந்த இடத்துலையும் என்னுடைய கட்ஸையும், என்னோட நம்பிக்கையும், என்னோட வேகத்தையும் ஒரு இடத்துல கூட குறைக்கவே இல்லை. அகைன் பிசினஸ் பிளான் கட்ட. இப்ப கூட ரீசெண்டா ஒண்ணு நடந்தது. என்னோட டீம்ல ஸ்டார் டைரக்டரா இருக்கிறாரு மிஸ்டர் வெற்றிவேல் சிலைன்னு சொல்லிட்டு, அவரு ஒரு 1 வீக் முன்னாடி பேசும்போது சொன்னாரு, என்னன்னா நான் இங்க இருந்து கோபி ஒர்க்குக்கு போயிருந்தேன். அவர் தான் சொன்னார், கோபி ஒர்க்குக்கு போயிருக்கேன். அவர் வந்து என்னோட டவுன்லைன் என் டவுன்லைன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சார் வந்து கோயம்புத்தூர்ல நல்லா பிசினஸ் பண்ணிருக்காரு, பயங்கரமான ஆளு, அப்படி இப்படி எல்லாம் எடிஃபை பண்ணிட்டு கொண்டு போய் ஃபீல்டுல விட்டுட்டு கிளம்பி போகும்போது அந்த டவுன்லைன் கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு என்னன்னு, சார் நல்லா ஒர்க் பண்ணுவாரு, கிளம்பி போகும்போது அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருங்க,
அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த டவுன்லைன் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு சரிங்களா? ஒருவேளை சாப்பிடறதுக்கு கூட காசு இல்லாதவன் இவன் எனக்கு வந்து என்ன மோட்டிவேட் பண்ணி நான் என்ன பணக்கார ஆயிட முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு தான் அன்னைக்கு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்ப போன வாரம் என்ன கேட்டாரு என்கிட்ட, சார் நான் உங்களை அன்னைக்கு நினைச்சேன் கோபியில, ஒருவேளை சாப்பிடறதுக்கு கூட காசு இல்லாத ஆளு கோயம்புத்தூர்ல இருந்து எதுக்கு வராரு, இவரை நம்பி எப்படி நம்ம பிசினஸ் பண்றதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நான் இன்னைக்கு பெருசா வளர்ந்துருக்கிறதுக்கு அல்ல வளர்ந்துட்டு பெருசா வளர்ந்துருன்னு சொல்ல முடியாது, வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட லைஃப் லைன்ஸ், என்னோட டவுன் லைன்ஸ். ஏன்னா நிறைய டவுன் லைன்ஸ் கிட்ட நான் வந்து கடன் வாங்கி தான் இந்த பிசினஸ் பண்ணிருக்கேன். எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 200 ரூபாய் கொடுங்க, 300 ரூபாய் கொடுங்க, 400 ரூபாய் கொடுங்க, கேட்கறதுக்கு தயங்க மாட்டேன். ஏன்னா நம்பிக்கை இருந்தது, நான் சரியா தான் செஞ்சுட்டு இருக்கேன். வெஸ்டீஜ்ல ஜெயிக்கலன்னா இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு லைஃப் எனக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்தது. நிறைய நண்பர்கள்ட்ட நிறைய டவுன்லைன்ஸ் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வீட்டுல போய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், பிசினஸ் பிளான் வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மா வந்து செம்பு, தமிழ்ல செம்பு தானே, செம்புல வந்து தண்ணி கொடுக்குறாங்க. நாங்க தண்ணி வேணாம் எந்திரிச்சு போனோம்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரரு பக்கத்துல போறாரு. இந்த சொம்பு பாத்தீங்கன்னா எனக்கு பக்கத்துல வந்து தண்ணியோட வந்து அடிச்சு விழுது. எதுக்கு சவுண்ட் வருது, அந்த ஆளை எந்திரிச்சு முதல் வெளியில போக சொல்ல, இப்ப அங்க விழுந்த சொம்பு அந்த ஆளு மேல விழுந்துருன்னு அந்த டவுன் திட்டு விடுது. சரிங்களா? சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சாச்சு, அக்கா போயிட்டு வரேன்க்கா, ரொம்ப நன்றிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. சரியா? இது மாதிரி அப்ப என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இது சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பணமே நம்பிக்கை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற பண்ணணும். போது ஒரு விஷயம் சொல்றேன் நானு. இப்போ இது மாதிரி ஸ்ட்ரகிளிங்லயே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் இங்க இருந்து ராஜபாளையம் நான் போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்லைடுக்கு வரேன். அந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் இருக்கும். அந்த கர்வ் பார்த்தா தெரியும். இனிஷியல் பேஸ் நல்ல எக்ஸ்பெரிமெண்டா இருப்பீங்க, நிறைய ஜாயின் பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம், நல்லா கூட போயிருக்கலாம். ஆனா ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா மேபி டவுன் ஆகலாம். அந்த வந்து நிறைய பேர் விட்டு போகலாம். அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்தது. என்னன்னா, நான் இங்க இருந்து ராஜபாளையம் போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க, நீங்க எனக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்து ராஜபாளையம் போயிருக்கேன். நான் எப்பவுமே பஸ் கால்குலேட் பண்ணி போவேன். ஏன்னா பிரைவேட் பஸ்ல போறதுக்கு பணம் இருக்காது. 2-3 பஸ் மாறி போனா காலையில அங்க போயிடலாம், 6 மணிக்கு போயிடலான்னு. அந்த டிரைவருக்கு என்ன அவசரமோ என்ன பிரச்சனை தெரியல, 3:30 மணிக்கு கொண்டு போய் ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்திட்டாரு. சரிங்களா? ஒரு செப்பல், ஒரு டிஷர்ட்டு, ஒரே ஒரு பேக், சரிங்களா, அதுல துணி இருக்கும், 2-3 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து படுத்திருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல, ரூம் போடுறதுக்குலாம் காசு கிடையாது. ஏன்னா 3 மணிக்கு போய் பப்ளிக் டாய்லெட்ல குளிக்கவும் விட மாட்டாங்க, போலீஸ்காரங்க வந்து அடிச்சிருவாங்க அந்த டைம் பாத்ரூம்ல போனா. அதனால வெடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்ரூம்ல போக முடியும். அந்த சிச்சுவேஷன்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்போ 3 மணிக்கு படுத்துட்டேன், நைட் எல்லாம் தூங்கல. ஒரு 4:30 இருக்கும் பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வலி பின்னாடி. என்ன வலியா இருக்கும் கெஸ் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர். சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணுங்க. செம்ம வலிங்க. சரிங்களா? வலியில ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா ஒரு மாதிரி நடுங்குது, உடம்புலாம் நடுங்குது, அடிச்சிட்டாங்க. சரிங்களா? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர்? எனிஒன்? தெரியலையா? ஒரு 2 போலீஸ்காரங்க, 2 போலீஸ்காரங்க பளிச்சுன்னு அடி. எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வலிச்சது வந்து எனக்கு அடிச்சாங்க இல்லையா, அது பெருசா வலி தெரியல. ஆனா கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அழுத்துட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கு தண்ணி. இப்படி ஆயிட்டமே, நம்ம எப்படி எல்லாம் லைஃப்ல வந்து பெருசா ஜெயிச்சிருவோம், எப்படியாவது லைஃப்ல க்ரோ ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சு நம்மளும் 20 வருஷம் ஓடிட்டு இருக்கோமே, இப்படி போலீஸ்காரங்கள்ட்ட பஸ் ஸ்டாண்ட்ல ரோட்ல அடி வாங்குற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுங்கிற அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எனக்கு வந்தது.
அந்த மூமெண்ட்ல நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அடுத்த நாள் காலையில உங்க அப்ளைன் உங்களுக்கு போன் பண்றாரு, ஃபேண்டாஸ்டிக் குமார், ராஜபாளையம் போனீங்க, எப்படி இருந்தது? நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? போயா, நீ வேற போலீஸ்காரன் அடி வாங்கிட்டு இதெல்லாம் ஒரு தொழிலே, இதை பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லிருப்பீங்க. எஸ், பட் தேர் இஸ் a difference between you and me. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு டெசிஷன் எடுத்தேன். அடுத்த 3வது மாதம் I took a brand new Baleno car. சரிங்களா? அடுத்த 3வது மாசம் இந்த brand new Baleno கார்ல அதே ராஜபாளையத்துக்கு நான் போனேன். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி வெஸ்டீஜ். சரிங்களா? தட் இஸ் த பவர் ஆஃப் வெஸ்டீஜ். இப்ப எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த இடத்துல லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்னால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்து அடுத்த மூமெண்ட் நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா, தட் மூமெண்ட் உங்களோட லைஃப்ல வந்து growth ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இட் இஸ் மை மெசேஜ். ஸோ இது என்னுடைய கிரேட் அப்ளை. நான் நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சோர்வடையும் போது, தளர்வடையும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கூப்பிட்டு என்னை உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு, ஏன்னா நிறைய தருணங்கள்ல நான் யோசிச்சிருந்தேன், என்னால பண்ணிட முடியுமா, இந்த பிசினஸ் பண்ணிட முடியுமா, நம்ம பண்ணிடுவோமா, இவ்வளவு ஸ்ட்ரகிளிங்கா இருக்குது, இவ்வளவு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்குது, நான் இந்த பிசினஸுக்கு சரியான நபர் தானே, இப்படி எல்லாம் போனும் போதெல்லாம் என்னை கூப்பிட்டு உற்சாகப்படுத்தி இன்னைக்கு என்னோட தலைமுறையில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தன கிரேட் மென்டர், கிரேட் லெஜண்ட் பாலசுப்ரமணியம் சார். ஐ தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்து ஒரு சில பீப்புளுக்கு நான் ரொம்ப, ஏன்னா இது வந்து என்னோட சக்சஸ் ஸ்டோரி. யாரெல்லாம் சக்சஸ் பண்ணாங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட வேல்யூபிள் டவுன்லைன்ஸ் நான் சொல்லுவேன். நாட் டவுன்லைன்ஸ், தே ஆர் மை லைஃப் லைன்ஸ். ஏன் திரும்பவும் லைஃப் லைன் சொல்றேன்னா, அந்த 1 லட்சம் ரூபாய் இன்கம் வர வரைக்கும் நான் இங்கிருந்து வெளியூர் கிளம்பி போறேன்னா, நான் இங்கிருந்து போறது மட்டும் தான் என்னோட வேலை. அங்க 3 வேளை சாப்பாடு அவங்க தான் போடுவாங்க, எனக்கு பஸ்ஸுக்கு ரிட்டர்ன் காசு அவங்க தான் கொடுப்பாங்க. அந்த சூழ்நிலையிலேயே என்னை நம்பி நின்னாங்க. அவங்கனாலதான் இன்னைக்கு வந்து லைஃப் மாறி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து ஒரு பென்ஸ் கார்ல போய் இறங்கினாதான் மதிக்கிறாங்க. பட் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். இந்த மாதிரி ஒரு லைஃப் லைன் எனக்கு கிடைச்சிருந்தது, நம்பிக்கை கொடுத்தாங்க. ஏன்னா இன்னொன்னு என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா, இப்ப நான் ஒரு ஃபீல்டுக்கு போவேன், ஒரு டவுன்லைன் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு அல்லது சரியா பண்ணலன்னா அந்த மூமெண்ட் நான் அவரை திட்டிடுவேன். ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியா, நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிடுவேன். ஆனா திரும்ப நைட்டு 7 மணிக்கு மேலதான் தெரியும், கப்பன்னு எரியும் வயிறு. கரெக்டா? அப்பதான் தோணும், ஐயோ சாப்பிடணுமே, ஊருக்கு போகணுமே, பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு சொல்லி. மத்தியானம் அவனை திட்டுறது, நைட் அவன்ட்டு 200 ரூபாய் கேட்கறது. பண்ணுவீங்களா நீங்க? பட் என் டவுன்லைன் எனக்காக பண்ணிருக்காங்க. அவங்களாலதான் இன்னைக்கு வந்து growth ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா 2-3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க இல்லைன்னா என்னோட சக்சஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான். சக்சஸ்னா சக்சஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிறதுக்காக தான். மிஸ்டர் சதீஷ் சார், அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன வந்து ஒரு ரிச் மேனா என்ன எனக்குள்ள ஃபீல் பண்ண வச்சவர் பாத்தீங்கன்னா சதீஷ் சார். நான் ஒரு விஷயம் கேட்டு போன் பண்ணேன்னா அடுத்த செகண்ட் சொல்றாரு, எஸ் சுகனேஷ், எஸ் ஓகே டூ இட் டன், தட்ஸ் ஆல். ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவாரு, தட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வார்த்தைகளா இருக்கும். என்னன்னா, எனக்கு ஒரு ஓகே, நான் சொல்றது நம்ம செய்யற விஷயங்கள் சரியா நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா கிரேட் பர்சன். தேங்க்யூ சதீஷ் சார், சென்னை பிரான்ச் மேனேஜர். அண்ட் இவரை பத்தி சொல்லியே ஆகணும், மிஸ்டர் அரவிந்த். ஏன்னா நாங்க ப்ரீவியஸ் நெட்வொர்க்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா மெயில் கொடுத்தாலே அது பாத்தீங்கன்னா மெயில் ரிப்ளை வரதுக்கே மேபி 1 வருஷம் ஆகும், வராமலும் போயிருக்கலாம். ஒரு என்ட்ரி போடுறதுனா கூட நாங்க ரொம்ப டிஃபிகல்டைஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனா அரவிந்த் என்ன பாத்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு ப்ரௌடா என்ன ஃபீல் பண்ண வச்சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு டைமண்ட் லெவல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் எனக்கு போன் வந்தது. ஈவினிங் ஒரு 8:30 இருக்கும். போன் பண்ணி, சுகனேஷ் நான் அரவிந்த் பேசுறேன், பிரான்ச் மேனேஜர் திருச்சினாரு. ஐ வாஸ் ஷாக், இப்படி எல்லாம் கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார் அவர், நான் பில்லிங் வந்து க்ளோஸ் பண்ண போறோம், உங்க டீமுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்க டீமுக்கு ஏதாவது கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கா, அப்படி இருந்ததுன்னா 10 மணி வரைக்கும் நான் இருப்பேன், நீங்க எனக்கு கூப்பிடு. அந்த இடத்துல எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டீஜ்ங்கிற ஒரு கம்பெனி, ஒரு லீடர் வளர்றதுக்கு தயாரா இருக்குது, தயாராகி நிக்கிறாங்க, இந்த பீப்புள் நிக்கிறாங்க. அப்ப எனக்கு ஒரு பெருமை, பயங்கரமான
10 லட்ச ரூபாய் எனக்கு இன்கம் வந்திருந்தப்போ வந்தா கூட எனக்கு அவ்வளவு ஃபீல் வராது. ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபீல் வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஐ எம் க்ரோயிங் இன் ரைட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து எங்களுக்காக ஒரு தனி குரூப்பே ஃபார்ம் பண்ணி பெருமை அடைய வச்ச நபர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் அரவிந்த். தேங்க்யூ. தென் பாத்தீங்கன்னா தி கிரேட் பர்சனாலிட்டி சீனியர் சேல்ஸ் மேனேஜர் அசோக் சார். என்னன்னா நம்ம படிப்புல ரொம்ப வீக், நம்ம இல்லை நானு ரொம்ப 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 கம்மி மார்க் தான், பெருசா எதுவும் ஞாபகம் இருக்காது. ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட அசோக் சார் மேனேஜ் பண்ற டீம்ல எவ்வளவு பெரிய டீம் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதுல வந்து நான் லட்சத்துல ஒருத்தன். ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணா போதும், அடுத்த மூமெண்ட் பாத்தீங்கன்னா அவர் எனக்கு ரிப்ளை கொடுப்பாரு. என்ன எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ப்ராப்ளம்ங்கிறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு வந்து முன்னாடி நின்று சப்போர்ட் பண்ண ஒரு நபர், கிரேட் பர்சனாலிட்டி. தேங்க்யூ அசோக் சார். ஸோ நீங்க எல்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. வெஸ்டீஜ்ங்கிற ஒரு கம்பெனில நீ வளர்ந்துருவ, நீ சக்சஸ் ஆயிருவ அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்ததுல நீங்க முக்கியமான நபர். அடுத்தது கிரேட் பர்சனாலிட்டி, ஆல்வேஸ் ஸ்மைலிங், மிஸ்டர் பிரணவ் பிரவீன். இவரை பார்த்து நான் வந்து பொறாமப்பட்டது உண்டு. எப்போன்னு பாத்தீங்கன்னா முதல் வெஸ்டீஜ் அவார்டு ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது, அங்க பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ் அவார்டு ஃபங்க்ஷன்ல சென்னையில இருக்கும்போது நான் வந்து பிளேசர் போட்டு போறேன். அப்ப கோடு கோடா இருக்குது. அப்ப ஒரு அடுத்த செகண்ட் உடனே கூப்பிட்டு சொன்னாரு, கோடு கூட போட்டெல்லாம் பிளேசர் எல்லாம் மேல ஏறக்கூடாதுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல சார் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பட் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அந்த நிமிஷம் முதல்ல என்ன ரொம்ப கேர் பாத்துக்குவாரு. எனக்காக மீட்டிங் பண்ணி கொடுத்தாரு, என்னோட டீமுக்காக மீட்டிங் பண்ணி கொடுத்தாரு, கோயம்புத்தூர்ல ஜோன் மீட்டிங் பண்ணி கொடுத்தாரு. நீங்க ஜோன் மீட்டிங் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் என்னோட டீம்ல பெரிய மூமெண்டம் வர ஆரம்பிச்சது. என்னன்னா, இதனால் வரைக்கும் சுகனேஸ்வரங்கிற ஒரு பர்சன் தான் நடத்திட்டு இருந்தாரு வெஸ்டீஜ், அந்த டீம் நினைச்சிட்டு இருந்தது. பட் நீங்க வந்து மீட்டிங் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் கம்பெனியே நம்மளோட பின்னாடி நிக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நிறைய நேரங்கள்ல எனக்கு போன் பண்ணுவாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி க்ரோ ஆயிட்டு இருக்குது, என்ன பிசினஸ் நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்பாரு. நிறைய பர்சனலா விஷயங்கள் எனக்கு தைரியமா ஓப்பனா சொல்லுவாரு, நீ இதெல்லாம் சரி பண்ணணும், இதை சரி பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்ற ஒரு நபர். நானும் அவருக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கேன். அதனால நான் இன்னைக்கு வந்து நிறைய கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மோஸ்ட் இன்னும் 2 பேர் வராங்க அதுக்குள்ள. இவர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் நிர்மல் குமார். என்னோட ஜேர்னில க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை அவமானப்படுத்திய ஒரு நபர், சரிங்களா. என்னோட முதல் எதிரி வெஸ்டீஜ்ல நான் அவரை சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து பெருமையோட தான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. பட் நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு நடக்கும், நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. என்னன்னா, நான் வெஸ்டீஜ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு பெரிய போராட்டத்துல இருந்து வந்திருக்குங்கிற ஒரு இருமம் தலையில இருந்தது. வந்து அப்பதான் வந்து மிஸ்டர் மைக்கேல் வந்து கோயம்புத்தூர்ல மீட்டிங் எடுக்கிறதுக்கு வராரு, கிக்கானி ஸ்கூல்ல நினைக்கிறேன். அந்த மீட்டிங்காக போறதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட் ரோக்குள்ள போறேன். இவர் பாத்தீங்கன்னா கை வச்சு தடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க எல்லாம் யாரும் உள்ள போக கூடாது. நான் சொன்னேன், இல்ல நான் வந்து பெரிய லீடரு, நான் உள்ள போகணும். அவர் சொன்னாரு, என்ன லீடரு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்ன இந்த மாதிரி டைரக்டர் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், டைரக்டர் எல்லாம் பின்னாடி போ, டைமண்ட் டைரக்டருக்கு மேல இருந்தா தான் உள்ள விடுவேன், நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு. சரிங்களா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 2-3 பேர்த்தோட போயிருந்தேன்ல, அவங்க முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, நான் அசிங்கப்படுத்திட்டாரு. சரிங்களா. ஆனா நெக்ஸ்ட் மீட்டிங் பாத்தீங்கன்னா நான் வந்து டைமண்ட் டைரக்டரா தான் உள்ள போனேன். எனக்கு ஒரே ஒரு வெறி, சரி இந்த ஆள் அசிங்கப்படுத்திட்டாரு, இவர் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு. சரிங்களா. இன்னைக்கு ப்ரௌடா சொல்லுவேன், எனக்கு என்னோட வெறியை தூண்டி விட்டவர். அதனாலதான் இன்னைக்கு நான் கிரவுண்ட் டைரக்டரா இருக்கேன். தேங்க்யூ நிர்மல்ஜி. அண்ட் தி கிரேட் பர்சன் மை ஃப்ரெண்ட் சசிகுமார், ஸ்டார் டைரக்டர், மோர் தென் 1 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா, நான் இடையில ஒரு சில ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா, பிசினஸ் என்னால பண்ண முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்பப்போ குறையும். என்ன பார்த்தா எப்ப எங்க பார்த்தாலும் சரி, சுகு சூப்பர், பட்டை கிளப்புறீங்க, கிரேட், சுகு பட்டை கிளப்புறீங்க, கிரேட். இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா பயங்கர நம்பிக்கை கொடுத்தது. ஏன்னா நான் 12 லட்ச ரூபாய் கடனா, அவர் வந்து 45 லட்ச ரூபாய் கடன்காரன். 45 lakhs கடன்காரனே ஜெயிச்சிருக்கும் போது நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு நன்மை கொடுத்தது பாத்தீங்கன்னா கிரேட் பர்சனாலிட்டி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவருக்கு நான் வந்து கண்டிப்பா தலை வேலைக்கே ஆகணும். ஏன்னா நான் அடுத்த ஒரு 5 minutes செஷன் முடிக்க போறேன். ஏன் இவருக்கு டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல சொன்னேன் இல்லையா, 10,000 ரூபாய் இன்கம் வரும், ஃபண்ட் இன்கம் எல்லாம் போயிடும், ஒண்ணுமே இருக்காது. சரிங்களா. என் பாப்பா கூட இல்லை, இருந்தா சொல்ல வைக்க முடியும்.
இப்போ வெளியூர்ல ஒவ்வொரு வாரமும் வெளியூர் தான் ஒர்க்குக்கு போய் ஆகணும். நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அவர்கிட்ட போய் நிற்பேன். அந்த கோயம்புத்தூர் டேபிள்ல போய் சாஞ்சி நின்னா அவரு செல்லமா ஒரு துப்பு துப்பு இருக்கு, வந்துட்டியா அப்படிம்பாரு. ஆமா பஸ் அப்படின்னா ஒண்ணு எவ்வளவு வேணும் அப்படிம்பாரு. 200 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க. சரிங்களா? வீட்டுல சிலிண்டர் இல்லையா, அங்க போய் நின்னுக்குவேன். சரிங்களா? வீட்டுல அரிசி இல்லையா, அங்க போய் நின்னுக்குவேன். பருப்பு இல்லையா, அங்க போய் நின்னுக்குவேன். ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சியா அங்க போய் நின்னுக்குவேன். அவர் என்ன பண்ணிட்டீங்கன்னா அவரோட சேலரியில இருந்து 200, 300, 300, 500, 500 இந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பார். கமிஷன் வந்த உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய நாள். ஏன்னா என் பாப்பா ஒரு நாள் சொன்னா, என்ன டாடி நீங்க வந்து வெஸ்டீஜ் பண்றீங்களா இல்ல அரவிந்த் சார் கிட்ட வேலை பாக்குறீங்களா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சிலிண்டர் வந்துருச்சுன்னா கூட அவர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து. அந்த மாதிரி எனக்கு வந்து இயலாத பீரியட்ல எனக்கு அந்த மாதிரி உதவியை பண்ணி இன்னைக்கு நான் வந்து இன்கம் வந்து நிக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான, லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு நபர். தேங்க்யூ அரவிந்த் சார். இது என்னோட டாட்டர். நெக்ஸ்ட் இது என்னோட சன். இப்போ வந்து பிஎஸ்சில அட்மிஷன் போட்டிருக்கோம். அவர் தான் இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட விஷன் 2025ல என்னோட விஷன் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் கொடுத்த நம்பிக்கை, இந்த மாதிரி எனக்கு இத்தனை நபர்கள் நீங்க பின்னாடி இருக்கீங்க, உங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையிலையும் வெஸ்டீஜ் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் என்னோட விஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2025ல என்னோட டீம்ல 2 லட்சம் லைஃப் லைன்ஸ் இருப்பாங்க. என்னுடைய பிசினஸ் 10 கண்ட்ரில இருக்க போது 100 நபர்களுக்கு மேல கார் அச்சீவ் பண்ணிருப்பாங்க. 100 நபர்களுக்கு மேல 1 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் என்னோட இருக்கும்போது கண்டிப்பா இது நடந்தே தீரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களுக்கு உண்மை அப்படின்னு பட்டுதுன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஒண்ணு வச்சுட்டு ஒரு லைவ் டெமோவோட ஒண்ணு வந்து நான் செஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு வாழ்த்து கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன விஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன்னா கமெண்ட்ல கொடுங்க. சரிங்களா? இவ்வளவு நேரம் நான் சொன்னது உண்மை, ஹார்ட்ல இருந்தா பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சா உங்கள்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்துதல் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் குட் பீப்புள், குட் ஹார்ட்டட் பீப்புள். உங்கள்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து எதிர்பார்க்கிறேன். வாழ்த்து சொல்ல ரெடியா இருக்கீங்களா? கமெண்ட் கொடுத்துருக்கீங்களா? ரைட். என்னன்னா, இந்த 2020 உங்களுடைய ஆசீர்வாதத்தோட, இவ்வளவு பெரிய டீம் சப்போர்ட்டோட பை 2020 இந்த பீப்புள் எல்லாம் சீனா கார்த்திகேயன், ஜெயபிரகாஷ் from கோயம்புத்தூர், சாமிநாதன் from கவுந்தப்பாடி, மிஸ்டர் மணிவண்ணன் from வேதாரண்யம், மிஸ்டர் வெற்றிவேல் from கவுந்தப்பாடி, மிஸ்டர் சோமண்ணா பெருந்துறை, பிரேமா மேடம் பெருந்துறை, மிஸ்டர் முருகேஷ் பவானி, மிஸ்டர் சசி ஈரோடு, அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மிஸ்டர் சங்கர். அண்ட் என்னை நம்பி, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னே கூட தெரியாம என்னை நம்பி வந்து என்னோட கையெழுத்து போட்டு இன்னைக்கு மந்த்லி 1.5 lakhs இன்கம் பண்ணிட்டு இருக்காரு கிரேட் பர்சனாலிட்டி மிஸ்டர் ஸ்ரீதர். இவர் இந்த மந்த் 2.5 lakhs போக போறாரு. மத்த எல்லாருமே 1 லட்சம் ரூபாய் இன்கம் டிசம்பர் 2020ல போக போறாங்க. ஸோ நாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட உங்களுடைய வாழ்த்து எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்த்தும் உங்களோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் இன்கம் டெஃபினட்டா வந்தே தீரும். ரைட்டா? ஸோ ஃபைனலா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு முடிச்சிடலான்னு இருக்கேன். ரைட்டா? என்னன்னு கேட்டீங்கன்னா, டிப்ஸ் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சரியா? யாராருக்கெல்லாம் 1 lakh இன்கம் போகணும், யாராருக்கெல்லாம் லாஸ்ட் 5 மினிட்ஸுங்க, டைம் கம்ப்ளீட் ஆக போகுது. லாஸ்ட் 5 மினிட்ஸ் யாராருக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் இன்கம் போகணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க? ஒரு எஸ் கொடுக்கலாமா? 1 லட்சம் ரூபாய் போறதுக்கு உண்டான டிப்ஸை வந்து சொல்லி கொடுக்க போறேன். Are you ready? ஸோ என்னன்னா, நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். வெஸ்டீஜ் பிசினஸ்ல பணம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஒரு ஃபார்முலா கையில எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட யாரெல்லாம் நோ சொன்னாங்களோ அவங்களெல்லாம் வெட்டி போட்டுறதுன்னு முடிவு எடுத்தேன். வெட்டி போடுறதுக்கு நீங்களும் தயாரா இருக்கீங்களா?
கோவப்படாதீங்க. வெட்டி போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நோவா? சரி, நான் முடிச்சு டெமோ பண்ணி காட்டும் போது நீங்க சொல்லுவீங்க, எஸ் சொல்லுவீங்க. நீங்க 1 லட்ச ரூபாய் இன்கம் போகணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டா, பிகாஸ் இட் இஸ் யுவர் டீம், உங்களோட லைஃப். உங்க ஆஃப்லைன் பிசினஸ் கிடையாது, உங்க டவுன்லைன் பிசினஸ் கிடையாது, இட் இஸ் யுவர் பிசினஸ். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. ரைட்டா? 4 டேப் கடையில போய் வாங்கிக்கோங்க. சரியா? எத்தனை டேப்பு? 4 டேப் கடையில வாங்கி போய் வீட்டுல மாட்டிருங்க. யாருக்கு 1 லட்ச ரூபாய் இன்கம் வேணும்னு டிசைட் பண்றீங்களோ அவங்க மட்டும் செய்யுங்க. மத்தவங்க தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க. இதை செஞ்சீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இன்கம் வந்துடும். தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க. சரிங்களா? 1 லட்ச ரூபாய் இன்கம் யாருக்கு வேணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி டேப் வாங்கிக்கோங்க. நேரா போங்க. நீங்க போங்க. உங்க அப்ளைனை கூப்பிடாதீங்க, உங்க டவுன்லைனை கூப்பிடாதீங்க. நீங்க போங்க. போய் இந்த பிசினஸ் சொல்லுங்க. சரிங்களா? இதுல இன்கம் இப்படி வருதுன்னு சொல்லுங்க. அவர் என்னெல்லாம் சொல்லுவாரு? என்ன மாதிரி செம்பிள் அடி வாங்கலாமா? அப்படிலாம் இப்ப இல்ல. இப்பெல்லாம் அடி என்ன சொல்லுவாரு? மேபி இது காஸ்ட்லி. சரியா? காஸ்ட்லி, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாரு. நேரா வீட்டுக்கு வர்றீங்க, அவரை வெட்டி போட்டுறீங்க. ரைட்டா? அடுத்த நாள் காலையில கிளம்புறீங்க, நேரா ஒருத்தர் போறீங்க, இந்த பிசினஸ் பேசுறீங்க, பெருமையா பேசுறீங்க. எப்படி மனநிலையில பேசுறீங்க? அவர் சேரவே வேண்டியதில்லை, அவர் பண்ணவே வேண்டாம்னு மனநிலையில பேசுங்க. அவர் விருப்பம் இருந்தா பண்ணட்டும்னு பேசுங்க. இது மாதிரி பிசினஸ், இது மாதிரி பண்றோம், இப்படி இன்கம் வருது, உனக்கு பில்லிங் இருக்கா, உனக்கு வேணுமான்னு கேளுங்க. சரிங்களா? அவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல நீ வந்து சுகுணேஸ்வரன் மாதிரி அழகா இல்ல, அதனால உங்கள்கிட்ட சேரன்னு சொல்லுவாரு. நேரா வந்து வெட்டி போட்டுருங்க. சரியா? அடுத்த நாள் கிளம்புங்க. நான் வந்து யாருக்கிட்டையும் நோ மட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அவர் வந்து வெட்டி போட்டுருங்க. சரிங்களா? என்னைக்கு இந்த மாதிரி 4 டேப்பை நீங்க வெட்டி தூக்கி எறிஞ்சிருக்கீங்களோ அன்னைக்கு நீங்களே நினைச்சாலும் உங்களுடைய வருமானம் பிரஸ்டீஜ்ல இருந்து 1 லட்ச ரூபாய் வரதை தடுக்கவே முடியாது. இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் எவ்வளவு கேட்கிறீங்க, தைரியமா நிக்கிறீங்க. எத்தனை நோவு வந்தாலும் நீங்க தைரியமா நிக்கிறீங்களா? அதுதான் மெசேஜ். அது ரெடி. 4 டேப்பை நீங்க நோ கேட்கறதுக்கு தயாரா இருந்தா உங்க தலைமுறை மாறும். நீங்க லட்சாதிபதியாவே. இவ்வளவு நேரம் என்னுடைய சக்சஸ் ஜர்னின்னு சொல்லலாம். சரிங்களா? சக்சஸ் ஜர்னிய கேட்ட எல்லாருக்கும் நன்றி. இது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல நீங்க இருந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்கள்ல நம்பிக்கையை மட்டும் என்கிட்ட வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் மத்தவங்களை நம்பி என்னாலேயே இன்னைக்கு மந்த்லி 2.5 lakhs இது வந்து என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம். ஆவரேஜ் 2.5 lakhs மந்த்லி இன்கம் ரவுண்ட் டைரக்டர்ல பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சார், வெரி கிரேட் சார். உண்மையிலேயே உங்களுடைய சக்ஸஸ் ஜேர்னி கரெக்ட். அந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் இந்த சக்ஸஸ் ஜேர்னி அப்படிங்கிறது கேட்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஃபைன், சில கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க லைஃப் எடுத்த பொழுது லைக் ஓகே, நீங்க வந்து ஃபார்மா படிச்சிருக்கீங்க, எம்பிஏ படிச்சிருக்கீங்க, நல்ல குவாலிஃபிகேஷன்ல இருந்து எஸ் அஃப்கோர்ஸ் அதுலேருந்து வந்து நிறைய லைன் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டே இருந்தீங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு நமக்கு இதுதான் ஒரு நிலையான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் அப்போ இல்லாம இருந்தா, இல்ல ஒரு ரோலிங் ஸ்டோன் மாதிரி கிடைச்சதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்களா? இல்ல எனக்கு புரியல சார் நீங்க கேட்டது. இல்ல ஆரம்பத்துல நீங்க பிஃபார்ம் அண்ட் எம்பிஏ படிச்சிருந்தா கூட பட் நிறைய பிசினஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டே இருந்தீங்க. அதாவது உங்க ஃபார்மா ரிலேட்டடா வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தீங்க, அதுக்கப்புறம் வேற வேற லைன்ல போக ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு இதுதான் வந்து ஒரு ஃபிக்ஸட் இந்த ரூட்ல தான் நான் போகணும் அப்படின்னு ஒரு தாட் அப்ப உங்களுக்கு இருக்குதா, இல்ல கிடைச்சதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தீங்களா? இல்ல சார், எனக்கு என்னன்னா ஃபேண்டாஸ்டிக் क्वेश्चन. ஒரே ஒரு விஷயம் எனக்கு மைண்ட்ல இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கு போக கூடாது.
யார் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு மட்டும் போக கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தேன். அந்த வேலைக்கு போக கூடாதுங்கிற தேடுதல்ல தான் இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சது. அதுலதான் இந்த நெட்வொர்க் கிடைச்சது. இந்த நெட்வொர்க்ல வந்ததுக்கு அப்புறம் நெட்வொர்க் தான் ஃபியூச்சர், நெட்வொர்க் தான் லைஃப், நெட்வொர்க் தான் என்னோட தலைமுறையை பணக்காரன் ஆக்குங்கிற நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நெட்வொர்க் எப்ப நான் பண்ணாலும் நெட்வொர்க் சார்ந்து மட்டும் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதை விட்டு விலகல நான். இப்போ ஏன்னா ஒன்ஸ் நீங்க வேலைக்கு போகும்போது இமீடியட்டா உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, உங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ உங்க வைஃப் உங்களை பார்க்கும்பொழுது, பிகாஸ் ஏன்னா அவங்க பல ட்ரீம்ஸோட வந்திருப்பாங்க அன்னைக்கு. ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆகும்பொழுது அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள், ஒரு நகையே வாங்கணும் அப்படின்னா கூட, பட் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இல்ல. சார் என் வைஃப் எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா என்ன? இல்ல, நீங்க சொல்றத வச்சு சொல்றேன். ஏன்னா அந்த கடன் அப்படிங்கிறது இல்ல இது ஏதோ நடந்திருக்கு சார். பிரவீன் சார் ஏதோ சொல்லி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். யாரும் எதுவும் சொல்லல. நீங்க சொல்றது நீங்க இது வரைக்கும் பேசுனதை வச்சு நான் சொல்றேன். பிகாஸ் அந்த ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே வந்து என்னன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒரு நிலையான வருமானத்துல இருக்கணும், ஒரு ப்ராப்பர் ஒரு ஜாப்ல இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பட் அந்த நேரத்திலுமே உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பிசினஸோ எதுவுமே அமையல இல்லைங்களா? அப்போ நீங்க ஏதோ ஒரு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ உங்களோட ஃபேமிலில என்ன மாதிரி பார்த்தாங்க? மனசுல இருந்து சொன்னா வீட்டுல போனா அடி விடும். பட் மனசுல இருந்து சொல்லினா நிறைய பேருக்கு வாழ்க்கையில வந்து நான் விளையாண்ட மாதிரி ஆயிரும். எப்பயும் வாங்குற அடிதான் நான் தொடர்ந்து வாங்கிக்கிறேன். ஒரு 25 பவுன் வைஃப் போட்டு சொன்னாங்க. அந்த 25 பவுன் பாத்தீங்கன்னா, நீங்க என்கிட்ட எப்படி கடன் கேட்கறதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பரா சொல்லி தருவேன். அந்த 25 பவுனை பாத்தீங்கன்னா மாத்தி பாத்தீங்கன்னா ஒரு பீரியட்ல ஒரு 17 வருஷம் நகை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்துட்டேன் வீட்டுல. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நகை எல்லாம் வித்துட்டேன். ஏன்னா அதுக்கு மேல வட்டி கட்ட முடியல. சரிங்களா? எல்லாம் போயிருச்சு. 25 பவுனும் போயிருச்சு. ஒண்ணு கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நகை தான் வந்து நிக்கும் அந்த இடத்துல. நகை இல்ல, பணம் இல்ல, பாப்பா இருக்கா, என்ன பண்றீங்க? நீங்க ரொம்ப எமோஷனலான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பட் இருந்தாலும் என்னோட எமோஷனல் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும்னு நினைக்கிறேன். 20 வருஷம் ஜர்னில 1 கிராம் தங்கம் கூட நான் எடுத்தது இல்ல. 25 பவுன் வித்துட்டேன். சரிங்களா? அதனால நான் பட்ட அவமானங்கள் நிறைய. பட் எனக்கு 100% கான்பிடன்ட் இருக்கு. சீக்கிரமா வெஸ்டேஜ் மூலமா 100 பவுன் எடுத்துருவேன். அதுக்கு மேலே எடுப்புங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு. சரிங்களா? 10 போன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 போன் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு பைனான்ஸ்ல இருந்து எனக்கு போன் வரும். எல்லா காலண்டரும் எங்க வீட்டுல இருக்கு. காலண்டர் கொடுப்பாங்க இல்லையா வருஷத்துல, அதுல 10 காலண்டர் வந்ததுன்னா 8 காலண்டர் பாத்தீங்கன்னா பைனான்ஸ் கம்பெனில தான் வந்திருக்கும். தேங்க்யூ சார். கிரேட் சார். இன்ஃபேக்ட் வந்து பிரவீன் எதுவுமே எனக்கு சொல்லல. இன்ஃபேக்ட் இந்த விஷயம் எதுவுமே எனக்கும் கண்டிப்பா தெரியாது. பட் நான் ஏன் இதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, வெஸ்டேஜ் வந்து இன்னைக்கு ஒரு ஃபேமிலி பிசினஸ் தான் நம்ம பேசுறோம். ஸோ ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து செய்யும்பொழுது இதோட சக்சஸ் வந்து இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, ஏன்னா ஒரு உங்க ஒய்ஃப் மேபி எனக்கு தெரியல, அவங்க நெட்வொர்க்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா, உங்க கல்யாணம் பண்ண நேரத்துல உங்களோட ஜாபோ பொசிஷனோ எப்படி இருந்தீங்க, ஸோ இதெல்லாம் ஒருவேளை அவங்க நீங்க யோசிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா உங்க ஒய்ஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. ஸோ தட் இந்த பிசினஸ்ல இன்னைக்கு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி நெட்வொர்க் தான். ஏன்னா ஒரு பாயிண்ட் சூப்பரா சொன்னீங்க. என்னைக்கா இருந்தாலும் வேலைக்கு போக கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தீங்க. ஸோ பண்ணா பிசினஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அதனால தான் நான் ஆக்சுவலா கேட்க வந்தேன். உங்க வீட்டுல உங்களை எப்படி பார்த்தாங்க, உங்களுடைய சப்போர்ட், பிகாஸ் அன்னைக்கு நீங்க இருந்த லைஃபுக்கு இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய லைஃபுக்கு பயங்கர சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த கொஸ்டின் ஆக்சுவலா நான் கேட்க ஆரம்பிச்சேன்.
ஓகே, ஒரே ஒரு சேஞ்சஸ் நான் சொல்ல முடியும். ஹலோ, எஸ் சார். ஒரே ஒரு சேஞ்சஸ் நான் சொல்ல முடியும் நிதிஷ்ங்களா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப புவர் ஃபேமிலி, ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல தான் இருந்து வந்திருந்தோம். எந்த விதமான பேக்கப் எதுவுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான். கேமரா சரிங்களா. எனக்கு ஏதாவது ஒரு 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 ட்ரெஸ் வாங்கணும்னா கூட தீபாவளிக்கு தான், இந்த தீபாவளி விட்டு அடுத்த தீபாவளி தான் வாங்கணும், அப்படிதான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட சன் இப்ப பிஹெச்டில கோயம்புத்தூர்ல மெரிட்ல ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அவரோட ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்கணும்னு சொல்றது. லாஸ்ட் மந்த் பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி கேமரா வாங்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணோம். அப்போ நான் கூட்டிட்டு போறேன் கடைக்கு, என்ன கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு டாடி இந்த மாதிரி கேமரா வாங்கணும், என்னோட லைஃப் என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அப்போ நான் சாவித்ரி போட்டோ ஹவுஸ் கோயம்புத்தூர்ல போய் நிக்கிறேன். அவர் 30,000 ருபீஸ் கேமராக்காக போய் நிக்கிறாரு. அப்போ அந்த கடையில இருக்கிறவரு சொல்றாரு, ஏதோ தேஜஸ் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, ஏதோ பணம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க போல இருக்கு, அல்லது பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. அவரு சொன்னாரு, இல்ல சோனிங்கிற கேமரா இருக்குது 1 lakh வரும், அது நீ வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பையனோட டக்குன்னு பையனை பார்த்தேன், பையன் முடிஞ்சது ஒரு பல்ப் தெரிஞ்சது, ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. அடுத்த செகண்ட் சொன்னேன், வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, அதை சன்னே சொன்னாருன்னா நல்லா இருக்கும். இதுதான் அந்த கேமரா, அவரே ஷேர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி இருந்தது, என்ன ஃபீல் ஆச்சு? ஸோ அந்த 1 லட்ச ரூபா கொடுத்து 30,000 ரூபாய் கேமரா வாங்கணும்னு போனோம். பட் சன்னோட விருப்பத்துக்காக 1 lakh ருபீஸ் கேமரா வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த வெஸ்டீஜ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பப்ளிக் டாய்லெட்ல தான் குளிச்சிருக்கோம், 1 ரூபா 10 ரூபா இல்லாம இருந்திருக்கோம். இன்னைக்கு 1 லட்ச ரூபா போட்டு தன்னோட ட்ரீமுக்கு வந்து நம்மளால துணை நிற்க முடியுதுன்னா வேற என்ன ப்ரூஃப் வேணும்? அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். வாவ், உண்மையிலேயே ரியலி எக்ஸலென்ட். எஸ், நீங்க ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்க. இல்ல, அப்பா சொன்ன மாதிரி கரெக்ட் தான். நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு ஓகே நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு 40ல இருந்து 45 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி போனேன். அங்க போயிட்டு நானே சொன்னேன்னா, எனக்கு வந்து 80,000 கேமரால ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சரி ஓகே, இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ அதை எடு, நீ அதுதான் எடுக்கணும். நான் சொல்லிட்டேன், எனக்கு அது வேண்டாம், நம்ம இப்ப இருக்கிற ரேஞ்சில நமக்கு அது தேவை கிடையாது, நம்ம வந்து ஒரு 45 அது மாதிரி எடுத்துக்கிட்டா போகுது அப்படின்னு. இவரு சொன்னாரு, இல்ல இது வந்து ஒரு பேஷன், அதுக்கு ப்ரொஃபஷனலா மாறலாம், அது என்ன வேணா நடக்கலாம். சோ வந்து உன்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு நீ வந்து பண்ணணும், அது தப்பே கிடையாது. 1 லட்ச ரூபா லாஸ் ஆனாலும் போச்சு, தேவையே கிடையாது, நான் கொடுத்துட்றேன், உனக்கு என்ன தோணுதா பண்ணு, பெஸ்டா பண்ணு, லாஸ் ஆச்சுன்னா நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ கேமரா எடுத்துட்டேன். கிரேட், ரைட். இப்போ யா ஒரு 2 நிமிஷம் உட்கார சொல்லுங்க சார். உங்க சன் உட்கார சொல்லுங்க. இப்போ அப்பாவோட ஸ்டோரி வந்து பார்த்துருக்கீங்க. அவர் சொன்னாரு, கையில 1 ரூபா கிடையாது, ஒரு ஊருக்கு போய் ஒருத்தரை பார்த்தா திரும்ப வரதுக்கு காசு கிடையாது. இன்ஃபேக்ட் நைட்டு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து போலீஸ்லாம் அடிச்சு, பப்ளிக் டாய்லெட்ல குளிச்சு, இப்படிதான் அவர் லைஃப் லீட் பண்ணதா அவர் வந்து இப்போ அவரோட ஜேர்னி சொன்னார். உங்க அப்பா அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? லைக் ஏன்னா இன்னைக்கு அவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன சொல்றது, சீரியஸா பெருமையா இருக்கு. ஒரே வார்த்தையில சொன்னா பெருமையா இருக்கு, அவ்வளவு வேற எதுவும். ஏன்னா நாங்க என்ன சொல்றது, எங்க பேக்ரவுண்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டவுன்ங்கிறத விட இன்னும் ரொம்ப டவுன் தான் இருந்துச்சு. ஸோ இவருக்கு வந்து நிறைய பிசினஸ் பண்ணாரு, எல்லாமே லாஸா போச்சு. சரி, பட் வெஸ்டீஜ் தான் வந்து எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே கிரியேட் பண்ணுச்சு. அதை நினைச்சு எங்க அப்பாவோட ஹார்ட் ஒர்க்னாலதான் இவ்வளோ ஆச்சு. பிகாஸ் என்ன சொல்றது, என் கூட பசங்க இருக்காங்க, பட் என்ன சொல்றது, இந்த அளவுக்கு இன்கம் பண்ற பசங்க யாரும் கிடையாது. பட் அந்த ரேஞ்சில எங்க அப்பா இவ்வளவு இன்கம் பண்ணி நான் லோவா தான் இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளவு பினான்சியல்ல பிரச்சனை இருந்துச்சு. எல்லாம் என்ன சொல்றது, எல்லா சைட்ல இருந்து எங்களுக்கு ஒரே அஃபென்ஸ் தான். சோ என்ன சொல்றது, கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. நம்ம தாண்டி தானே சொல்றதுக்கு ஒண்ணு. கிரேட், கிரேட், கிரேட். டெஃபினெட்லி. ஏன்னா அவரோட ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது அவருக்காக பட்ட ஸ்ட்ரகிள் கிடையாது. நிச்சயமா
ஒரு குடும்பத்துக்காக பட்ட ஸ்ட்ரகிளா தான் பார்க்க முடியும். சோனேஷ் சார், நான் கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ரைட், அன்னைக்கு எவ்வளவு பிசினஸ் எல்லாமே பண்ணீங்க, வெஸ்டீஜை பார்த்தீங்க, ஓகே, பட் எந்த நம்பிக்கையில வெஸ்டீஜ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? சார் என்னன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் வெஸ்டீஜ் பார்த்தது உண்மைதான். 3 டைம் வந்து கேவலமா பேசியிருக்கேன். ஏன்னா நாங்க வந்து முன்னாடி இருந்த கம்பெனில வேற எவனை பார்த்தாலுமே முட்டாள பார்ப்போம். எங்கள்கிட்ட பாக்கெட்ல ஒண்ணு இருக்காது, கோவப்படாதீங்க. எங்கள்கிட்ட பாக்கெட்ல ஒண்ணு இருக்காது. ஆனா பாக்குறது பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா தான் பார்ப்போம். அதுல 2 டைம் 3 டைம் வந்து சொல்லும் போது வெஸ்டேஜ்னு சொல்லும் போது வேஸ்டேஜான்னு சொன்னோம். ஆனா RS ராஜன் சார் இந்த பிசினஸ் எடுத்து, ஏன்னா நாங்கெல்லாம் அன்னைக்கு வந்து இன்னைக்கு நாங்க வந்து பண்ணிருக்கலாம், மேபி 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கலாம். பட் அன்னைக்கு த மேன், த விஷனரி பர்சன், என்னோட டீம் கிடையாது, என்னோட அப்ளைன் கிடையாது, பட் தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமா நின்னவர் அவர் தான். என்னன்னா, நாங்க வந்து அவ்வளவு ஒரு டாமினேஷன்ல இருக்கிற ஒரு பீப்புளோட எதிர்த்து இந்த மாதிரி ஒரு தனி மனிதனா நின்று அந்த ஏஜ்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 10 லட்ச ரூபாய் இன்கம்னு ஒண்ணு காட்டினார் பாத்தீங்களா? அந்த 10 லட்ச ரூபாய் இன்கம் என்ன வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுச்சு. சரிங்களா? ஏன்னா 10 லட்ச ரூபாய் இன்கம் நான் எந்த நெட்வொர்க் நான் பார்த்தது இல்ல, 16 வருஷத்துல பார்த்ததே கிடையாது. வெஸ்டீஜ்ல மட்டும்தான் 10 லட்சம் இன்கம் வரும்னு பார்த்திருக்கு. அதை இன்னைக்கு என்னோட அப்ளைன் தி கிரேட் மென்டர் மிஸ்டர் பாலா சார் என் கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு. ஸோ மணி இஸ் த அல்டிமேட் பாஸ்ங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எல்லா பிரச்சனைக்கும் தோண்டி 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 அடி வேர் ஆணி வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மணிங்கிறதா இருக்கு. ஸோ அந்த மணி வெஸ்டீஜ்ல இருக்கும்போது வேற என்ன வேணும்? அந்த மணியை பார்த்தா மோட்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ மணி இஸ் த அல்டிமேட் பாஸ். மணி தான் மோட்டிவேட் பண்ணுச்சு. என்னோட டீம்ல நீங்க நிறைய பேர் லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இது எங்க இருந்து வந்தது? நான் 1 லட்ச ரூபாய் வாங்கினேன், அந்த நம்பிக்கை என்னோட டவுன்லைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இன்னைக்கு தைரியமா உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்னுடைய குழந்தைகள் 10 பேர் வந்து வயசான குழந்தைங்களா இருந்தாலும் என் குழந்தைங்க தான். 10 பேர் டிசம்பருக்குள்ள 1 லட்ச ரூபாய் இன்கம் போக போறாங்கிற நம்பிக்கையும் உங்களோட ஆசீர்வாதம் கேட்கிறேன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்கக்கூடிய இடம் சரியான இடம் வெஸ்டீஜ். சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும். நாங்க வழுக்கு மரத்திலேயே ஏறிட்டு இருந்தோம், அதனால எங்களுக்கு பணம் பார்க்கல. ஆனா இங்க அக்ஷய பாத்திரம் எடுக்க எடுக்க பணம் வந்துட்டே இருக்கு. கிரேட்டுங்க. நம்மளுடைய பாலி சார் வந்து பினாமினல், சான்ஸே இல்லைங்க. கிரேட் விஷனரி பர்சன் பாலி சார். தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். ஸோ உங்களுடைய சக்சஸ் ஜேர்னி, நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்டோரின்னு சொல்ல, ஏன்னா இது ஜேர்னி. பிகாஸ் இப்போதான் இந்த 4 வருஷத்துல இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 2.5 lakhs வந்திருக்கீங்க. ஸோ இதை தாண்டி அடுத்தடுத்த பின் லெவல் நீங்க மேலே போகணும். ஸோ டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் வரைக்கும் நீங்க போகணும். அது மட்டும் இல்லாமல் இங்க அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அக்ஷய பாத்திரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க 10 லட்சம் வாங்கணும் 20 லட்சம் வாங்கணும்னு நான் சொல்லி உங்களை ஸ்டாப் பண்ண விரும்பல. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நீங்க வெஸ்டீஜ்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு சொல்ல தோணுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சரியான ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம்குள்ள நீங்க வந்திருந்து அதன் மூலமாக இன்னைக்கு இந்த ஒரு 4 இயர்ஸ்ல 2.5 lakhs இன்கம் அண்ட் பின் லெவல் இதெல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்காக உங்களுடைய இந்த ஜேர்னியை பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ மிகப்பெரிய வெற்றிகள் வெஸ்டீஜ் மூலமாக நீங்க அடையணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மை வெஸ்டீஜ் ஃபேமிலி. We are going to create a legacy. All the best, sir. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. சூப்பர்ங்க. என்னங்க? சம்பையா இருந்துச்சு. நல்லா